அமைச்சர் துரைமுருகன் அவர்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிக பெரும் ஒரு அதிர்ச்சியாகவே அவருக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஏனென்றால் அமலாக்கத்துறை தீவிரமாக தற்பொழுது மணல் மாஃபியாக்களை சுற்றி வளைத்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் மணல் குவாரிகளின் சொந்தக்காரர்களின் சொத்துக்களை அதிரடியாக அமலாக்கத்துறை முடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் வீட்டில் நடந்த பரபரப்பான சம்பவம் அப்படி என்ன நடந்திருக்கு என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக நம்ம பார்க்கலாம். நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் மெகா மெகா ஊழல் மணல் குவாரியிலும் சரி கல் குவாரியிலும் சரி பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அமலாக்கத்துறைக்கு புதிய தகவல் தெரிய வந்திருக்கும் நிலையில் அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 மாத விசாரணையில் மணல் குவாரிகளின் மூலமாக யார் யாரெல்லாம் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க என்பதற்கான அனைத்து ஆவணங்களையுமே அமலாக்கத்துறை கையில் கிடைச்சிருக்கு. அதனை தொடர்ந்து தற்பொழுது மணல் குவாரிகளின் மாஃபியாக்களை சுற்றி வளைத்து அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே அமலாக்கத்துறை தொடர்ந்து முடக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் இவங்களுக்கெல்லாம் ஒரு குருவாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாகவும் முக்கிய ஒரு நபராகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனை தொடர்ந்து அவருடைய சொத்துக்களும் முடக்குவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களின் நிலைமை இப்போ மிகப்பெரிய அளவு கேள்விக்குறிக்காக தள்ளப்பட்டிருக்கு. ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாங்க 3வது ஃபைலு. அந்த 3வது ஃபைலில் அவங்களுடைய பேரை பார்த்த உடனே எல்லாரும் ஆடி போயிருக்காங்க. எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி ரைடு வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்பதற்கான ஒரு தீவிர ஆலோசனைகள் இருப்பதாகவும் அதனை தொடர்ந்து அமைச்சர்கள் அவருடைய பேரில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே அவங்களுடைய சொத்துக்களை எப்படி பாதுகாப்பதற்கான என்னென்ன பண்ணலாம் வழிகள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சித்து வருவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த துரைமுருகன் வழக்கில் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை திமுகவினுடைய அரசியல் பயணத்தை மாற்றும் அப்படின்னு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது வரைக்குமே துரைமுருகன் அவர்களை டார்கெட் பண்ணுறது தான் அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நோக்கமாகவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. பொன்முடி அவர்களை விட்டுட்டாங்கன்னா அவருடைய வழக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அதனால் பொன்முடி அவர்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு கொடுக்காம அமலாக்கத்துறை அவங்களுடைய பணியை அடுத்த கட்டமாக முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் துரைமுருகன் அவர்கள் அடுத்த பலியாடாக தற்பொழுது அமலாக்கத்துறைக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய சொத்துக்கள் மதிப்பு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் தான் அவருடைய எவ்வளோ சொத்துக்களை ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருக்காரு என்பதற்கான அனைத்து ஆவணங்களையுமே வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு துரைமுருகன் அவர்களை முழுவதுமாக தூக்க போகிறாங்க. அதனை தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் இப்போதைக்கு உடல்நிலையில் சற்று கொஞ்சம் பாதிப்புகளாக தான் இருக்குது. அவர் எப்போ வேணாலும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு துரைமுருகன் அவர்கள் கண்டிப்பாக உச்சக்கட்ட பயத்தில் தான் இருப்பார். எங்கே நம்மள வீட்டில் அடுத்த கட்டமாக வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருப்பார் அமலாக்கத்துறையை. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து பார்க்கலாம். மக்களை தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்களின் வீட்டில் எப்போ வேண்டுமென்றாலும் அமலாக்கத்துறை களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் உச்சகட்ட பயத்தில் இருந்துட்டு இருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.